மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் நடுவில் எழுந்தருள்வீராக. இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தாரும். தூய ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை துவக்கு முதல் முடிவறிந்தும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று ஆராதனையின் ஆரம்ப பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 9 சேர்ந்து பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் எண் 9. களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே. இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் தமக்கு யாவிலும் எல்லாமே பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயன். யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? தீடன் அடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரே தீடனாக யாழ். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயன். யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? வாக்கை நம்புவோம், உறுதி மொழியா கிறிஸ்துவில் ஆம் ஆமென்றே. பூமி ஒளிந்தோம் என்றும் உறுதியாய் நீலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயன். யார் எதிர்க்க வல்லோன்? யார் 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 எதிர்க்க வல்லோன்? யார் வல்லோன்? நீலை தீர்ப்போம் கர்த்தரின் கட்டினில், அதால் நித்ய ஜீவன் உண்டாம். பற்றும் இலையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயன். யார் எதிர்க்க வல்லோம்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோம்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும்.
கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். பாவரிக்கைக்கு அழைப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சந்நிதியில் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மனதார சோஸ்தரிக்கவும், தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தி தேவாசீர்வாதம் பெறவும் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்முடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவர் நமக்கு செய்விடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். நம்முடைய பாவங்கள் நமக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் வகையில் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணியாத தேவனிடத்திலே நம்மை நாமே ஒப்புவித்து யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் மீறுதல்களும் அக்கிரமங்களும் உமக்கு முன்பாக மிகுதியாயிருக்கிறது. எங்களுடைய துணிகரமான பாவங்களையும் துன்மார்க்கமான ஜீவியத்தையும் எங்களை விட்டு அகற்றி கரைப்பட்டிருக்கும் கைகளையும் கபட நாவினையும் சுத்துகரையும் பொல்லாப்புக்கு உடன்படும் நம்பிக்கைகளையும் தீவினைகளையும் யோசிக்கும் சிந்தனைகளையும் இருதயத்தின் இருமாப்புகளையும் நீக்கி எங்களை சீர்படுத்தும். சகலவித முரட்டாட்டங்களையும் முற்கோபங்களையும் முகங்கோணல்களையும் முன்விரோத பகைகளையும் முற்றிலும் நீக்கி மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமதும் பரிசுத்த ஆவியங்களை எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது திவ்ய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் நடக்க புது சிருஷ்டியின் பலத்தினால் எங்களை இடைக்கட்டி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று பாவ மன்னிப்பின் மகுடமாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வலமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடை கால அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அப்படி நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்தங்கள் அப்பத்தைங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்ப்புகளை அறிவிக்கவும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சாயம் பண்ணுவீரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 12. இறைச்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் ஆற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனப்பத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைக்கு பேசுகிற நாவையும் கருத்து அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடுவிடு பெரும் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சிறுவர்களுக்கு அவனை காத்து சுகமாக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்னென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலகி காத்துக்கொள்வீர். மனுபுத்திரில் சண்டாள உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக.
எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணங்களை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகி நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் போது பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய என் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவான். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரணம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய அன்பிலே நடந்த தகப்பன்மார்கள், திருத்தொண்டர்கள், தீர்க்கர்கள், திருச்சபை விசுவாசிகள் யாவருக்காகவும் அவர்களுடைய அர்ப்பணிப்பின் விசுவாசிகள் வாழ்விற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அனைத்து வகையான மிஷினரி மாணவர்களுக்காகவும் அருள் தொண்டர்களுக்காகவும் தியாக சொருபிகளுக்காகவும் வைராக்கிய வீரர்களுக்காகவும் முன்னாள் பேராயர் மற்றும் இந்நாள் மகாகணன் பேராயர் ஐயா அவர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களுக்காகவும் ஆண்கள் மத்தியில் நடைபெறும் அனைத்து வகையான ஊழியர்களுக்காகவும் விசேஷமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியர்களுக்காகவும் தலைமை வைத்து செயல்படும் மகாகணம் பேரையர் ஐயாவுக்காகவும் அதில் பொறுப்பாய் ஊழியர்களை நிறைவேற்றும் இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களுக்காகவும் முழு நேர ஊழியர்கள், தன்னார்வ ஊழியர்கள், அபிமானிகள் அனைவர்களுக்காகவும் கிளைச்சங்கைகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊழியர் சேவைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டுகள் தோறும் நடைபெறும் திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க வருடாந்திர மாநாடு, சபைமன்ற மாநாடுகள், சேகர ஆண்கள் பண்டிகை, கிறிஸ்துமஸ், கீத ஆராதனைகள், சபையின் ஆண்கள் கூடுகையில் அனைத்திற்காகவும் அதன் மூலமாக ஆண்கள் மத்தியில் ஆண்டவர் தந்திருக்கும் எழுப்புதலின் சாட்சி வாழ்விற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை அவனுடையத்தில் தெரியப்படுத்துவோமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நித்தமும் சாட்சியாய் வாழ்ந்த ஆபிரகாமின் விசுவாசத்தையும், ஈசாக்கின் தியான வாழ்வு மற்றும் கடின உழைப்பையும், யாக்கோபின் போராடி ஜெபிக்கும் முறைமைகளையும், மோசேயின் சாந்த குணம் மற்றும் தலைமைத்துவத்தையும், யோசுவா, காலேப் போன்றவர்களின் உத்தம குணங்களையும், யோசேப்பின் பரிசுத்தங்களையும், சகோதர சிநேகத்தையும், தீமோத்தேயுவின் வேத வல்லத்துவம் மற்றும் பவுலின் ஊழிய அர்ப்பணிப்பையும் எங்களிடத்தில் தந்து எங்களை நடத்திட வேண்டும் என்று உம்முடைய இரக்கங்களுக்காக மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உலக சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் விசேஷமாக பொருளாதார மேம்பாடுகளுக்காகவும் தலைவர்களின் நல்ல தலைமைத்துவங்களுக்காகவும் இந்திய தேசத்தின் அரசியல் அமைப்புக்காகவும் அதிலே அங்கம் வகிக்கும் அனைத்து அதிகாரிகளுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தீவிரவாத செயல்கள் மற்றும் வன்கொடுமைகள் யாவும் மாறிடவும், தற்கொலை எண்ணங்கள் மறைந்து மன தைரியம், தன்னம்பிக்கை, இறைப்பற்று மற்றும் இறை பயம் உருவாக வேண்டும் என்று உம்முடைய இரக்கங்களுக்காக மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் மற்றும் அனைத்து பேராயங்களுக்காகவும் பேராயர்களுக்காகவும் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்காகவும் குருமார்கள், உதவி குருமார்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், அனைத்து துறைகளின் ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் பெருமன்ற மற்றும் சேகரமன்ற கமிட்டி அங்கத்தினர்களுக்காகவும் செயற்குழுவிற்காகவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய இரக்கங்களுக்காக மன்றாடுகிறோம். கர்த்தாவே, திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் சிறப்பாக செயல்படும் செயல் திட்டங்களுக்காகவும் முதியோர் பென்ஷன் திட்டம், இலவச கல்வி திட்டம், இலவச திருமண திட்டம், மருத்துவமனை ஊழியங்கள், சமுதாய மறுமலர்ச்சி சேவைகள், தூண்கள் பத்திரிகை ஊழியங்கள், கிளை சங்கங்களின் ஊழியங்கள் மற்றும் சேவைகள், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடைபெறும் துதி ஆராதனைகள், கன்வென்ஷன் கூட்டங்கள்,
முன்னிரவு ஜெபங்கள், உபவாச கொடுகைகள், இன்னிசை நாடக நற்செய்தி ஊழியங்கள் இவைகள் மூலமாக தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கர்த்தாவே யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரம தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் எடுத்த துதி தோத்திரங்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை தயவுடன் ஏற்று அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவைப் போல ஊழியத்தின் பாதையிலே வல்லமையாய் செயல்படவும், அநேக மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும், கிறிஸ்துவின் மன்னிப்பையும், கிறிஸ்துவின் நற்சாட்சி வாழ்வையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும்படியாகவும், எங்கள் ஜீவகாலம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து உறுதியாய் நிலை நின்று உம்முடைய வருகையில் உகந்தவர்களாய் காணப்படும்படி எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆண்கள் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் தூண்களாய் செயல்படும் ஆண்களும், திருச்சபையின் கண்களாய் திகழும் பெண்களும் திருவசனங்களையும் தினசரி ஜெபங்களையும் தங்கள் வாழ்வின் ஆதாரங்களாக்கி ஆன்மீகத்தில் வளரவும், உலகிலே வேதனைகளோடு உள்ள ஜனங்களின் துயர் நீக்கும் சேவையில் சிறப்பாய் உதவிடும் செயல் வீரர்களாய் திகழவும், நற்சாட்சி ஜீவியத்தின் மூலம் அநேகரை விசேஷமாக குடும்ப அங்கத்தினர்களையும் அது வருகைக்காக ஆயத்தம் செய்யவும் கருவிகளாய் மாற்றிட அருள் புரிந்தருள வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சொற்காரங்கள் வேத போடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பாகம். முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 32. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோவின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேர் என்று பெயரிட்டான். அவன் பெனியேரை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசிக்க முடிந்தது. வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனுடைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதோ வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்பது வாசிப்படி குறிக்கப்பட்ட 2வது பீடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். முதலாவதாக சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். பெண் குழந்தைகளின் அடமை. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற வெடிச்ச கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரண்டிருந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 154:12. பெண் குழந்தைகள் அருமை. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்தி சித்திரந்தீர்த்த அரண்மனையின் மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திருந்திருந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திர தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். பெண் குழந்தைகளின் அருமை. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. பெண் குழந்தைகள் அருமை. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்ந்த விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திருந்த அரண்மனை மூளை கற்கள் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல் இருப்பார்கள். பெண் குழந்தைகளின் அருமை. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளரும் விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. திருவசனம் கூறின சிறுபிள்ளைகள் யாவரையும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்தலாம். நாள் மத்தியிலே ஆணுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது மண்ணின் மைந்தர் என சபையில் உள்ள அருமையான ஒரு மூப்பர், அருமையான சாமித்தர் அண்ணன், அவர்களை கைதட்டி வாழ்த்துவோம். நல்ல ஒரு பாடுவாங்க, நல்ல ஊழியை செய்கிற அருமையான ஐயாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். 3 நாள் கூப்பிட்டு போயிருக்கணும். அடுத்த டைம் உங்களை தூக்கிட்டு போய் உங்களை இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களை தூக்கிட்டு போயிடுவேன். என்ன வாங்கய்யா டூர்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுதான். அவர்கள் மூலமாக நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஒரு சிறப்பு பாடல், ஆண்கள் சார்பாக ஒரு சிறப்பு பாடல். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ, சின்ன ஒரு பேனா, நீங்கள் வேதாமத்தை படித்து குறிப்பெடு எடுப்பதற்காக கொடுக்குறோம். சரியா? எல்லோரும் முன்ன வாங்க, தயவுசெய்து வாங்க.
நல்ல பேர் அடுத்த வருஷம் நல்ல உங்களுக்கு நீங்க வரலையே என்ன மக்களா துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. அஞ்சிடேனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும்
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் அதிக சந்தோஷம். இந்த வாய்ப்பை அளித்த அருமையான குருவானவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்கள் ஞாயிறு வந்து ஐயா சொன்னாங்க, பெண்கள் ஞாயிறுனா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குன்ட்டு. நீங்கள் செட்டு சாரி போடுவீங்க, நாங்கள் போடலை. அதுதான் வித்தியாசம். அடுத்த முறைக்கு எப்படியாவது செட்டு வேஷ்டி எடுக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் தான் அதுக்கு சொல்லணும் உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட. கர்த்தர் நல்லவர். குடும்பத்தில் இதுதான் குடும்பம், சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. அதை கொண்டு வருது தான் சபை. அதோட நோக்கம் எல்லாம் நமக்காக உழைச்சி கணவன்மார் இருக்காங்க. பெண்கள்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு கைத்தட்டு தரலாமே, உற்சாகப்படுத்தலாமே, அவங்க உழைப்பை கனப்படுத்தலாம். அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய சேலை துணிமணி எடுத்து தருவாங்க. இன்னும் உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க இல்லையா? எப்பவும் கணவனை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருங்க, உங்களை கணவர் மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச நினைத்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனம். போதும், ஒரு விசை நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, தேவர் கொடுத்த அருமையான இந்த மத்தியான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் நல்லவர், கிருபையுள்ள தேவன். எங்களை ஒன்று சேர்த்து நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்ததிலே ஒரு முகாந்திரம் இருக்கும். அந்த முகாந்திரத்தின் காரணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீரா. இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் எப்படிப்பட்ட போராட்டம் போராட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயத்தை திறந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். வல்லமை உள்ளுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போராட்டம். இந்த செய்தியின் தலைப்பு ஒரு நல்ல போராட்டம். அநேக வீடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன், அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன். யார் வீட்டிலேயாவது இந்த வசனம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். யார் வீட்டிலேயே பார்த்துருக்கீங்களா? யார் வீட்டிலே இருக்கா? ஒரு வீட்லேயும் இருக்காது. கல்ற தோட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? இருக்கும். தினத்தந்தி பேப்பரில் 4 இடத்துல கட்டாயம் டெய்லி வரும். யாராவது மரண அறிவிப்பு கொடுத்தா அந்த போராட்டத்தை போட்டுருவான். அவன் என்ன போராட்டம் போராடினானே தெரியாது, ஆனால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படி சொல்லி போட்டு. இந்த வேதத்தில் இந்த வார்த்தை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை ஒரு வெற்றியோடு சொல்லுகிறார். வெற்றியின் வார்த்தையாக நல்ல போராட்டம். ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பதாக ஒரு போராட்டம் போராடினார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களை பகைத்து அவர்களை கொலை செய்து அவர்களை சிறையிலே அடைத்து துன்பப்படுத்தும் ஒரு போராட்டத்தை அவர் கையில் எடுத்திருந்தார். ஆனால் அதே பவுல் இப்பொழுது இயேசுவுக்காக ஓட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதைத்தான் சொன்னார், இது ஒரு நல்ல போராட்டம். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் கதை கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு கதை சொல்லுவாங்க. போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. யாருமே சொல்லுவாங்க எனக்கு இப்படி ஒரு போராட்டம். நம்ம தேசத்திலே எடுத்துக்கிடுங்களேன், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்குன்னு ஒரு போராட்டம் இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு போராட்டம் இருக்குது. நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு பிரயோஜனமாக, உங்களுடைய இருதயங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் அதை சிந்திக்கிறேன். எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் முதல் 13 வசனம் வரை நாம் வாசிக்கலாம். 12 நீங்கள் வாசிக்க வேண்டாம்.
ஆ ஆ ஆ நமக்கு போராட்டம் உண்டு. இதில் எத்தனை போராட்டம் கொடுத்துருக்கு யாரா எண்ணீங்களா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பேர்ட்டு போராட வேண்டியிருக்கு இந்த உலகத்தில். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் ஒரு போராட்டம் இருக்குது. இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும், நம்முடைய மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு ஒரு போராட்டம் அனுதினம் இருக்கிறது. பவுல் சொல்லுவார், நான் செய்ய நினைக்கிற நன்மையை செய்யாதபடிக்கு என்னிலே பலன் கொண்டிருக்கிற பலவீனமானது தீமை செய்ய என்னை தூண்டுகிறது. நம்ம எல்லாரும் நன்மை செய்ய தான் நினைக்கிறோம். யாருமே தீமை செய்ய நினைப்பதே இல்லை, மனிதனுடைய இயற்கை. ஆனால் அவனுடைய இரத்தமும் மாம்சமும் அவனை தவறான பாதைக்கு இழுத்து சென்று விடுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறோம். ஒருவேளை கெட்ட பழக்க வழக்கங்கள், குடி போன்ற பழக்கங்கள் இருக்கும்போது தினம் தினம் அவன் நினைப்பது, இதை விட்டு நான் எப்படியாவது வெளியே வர வேண்டும். அதோடு போராடுகிறான் எல்லா மனிதனும். ஆனால் 100-1-2 பேர் தான் வெளியே வர முடியும். ஏன்? அவங்க மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு விழுந்துடுறாங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாரு? சிம்சோன். சிம்சோனை ஆண்டவர் அழைத்ததின் அழைப்பு பெலிஸ்தரின் கையிலிருந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க தொடங்குவான் என்ற வேத வார்த்தை. ஆனால் அவன் செய்த கண்களின் ஈச்சை, அவனுடைய மாம்சத்தின் ஈச்சை அதே பெலிஸ்தருடைய கரங்களிலே விழுந்து கிடந்தான். அதே பெலிஸ்தரால் அழிக்கப்பட்டான். அவனுக்கு அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு, உயர்வான அழைப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகனாக, நியாயாதிபதியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆனால் அவனுடைய அழிவை பாருங்கள். யாருக்கு எதிராக தேவன் அவனை எழுப்பினாரோ அவர்களின் கையினாலே மடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சென்றான். காரணம், இரத்தமும் மாம்சத்தையும் அவன் ஜெயிக்க முடியவில்லை. அதே வேதத்திலே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போமே, ஆனால் யோசேப்பு சூழ்நிலை எல்லாம் சாதகம், அவனை தட்டி கேட்க ஆள் கிடையாது. அந்த அரண்மனை முழுவதும் அவனுக்கு உரியது, அவனுடைய கைவசமாக இருந்தது. அவனுக்கு பாவம் செய்ய அநேக காரியங்கள் இருந்தது, ஆனால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அவனை ஆட்கொண்டபடியால், அவருக்கு அவன் முதலிடம் கொடுத்தபடியால் அந்த பாவத்தை அவனால் மேற்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, ஆண்கள், இந்த வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று நமக்கு காட்டப்பட்ட சிம்சோன், இன்னொன்று யோசேப்பு. நாம் இன்று யோசேப்பாக இருக்கிறோமா, சிம்சோனாக இருக்கிறோமா? வேதம் தெளிவாக வைத்திருக்கிறது. நீ தவறு செய்யும்போது இப்படி ஆவாய், நீ நன்மை செய்யும்போது இப்படி ஆவாய். யோசேப்பு அந்த தேசத்திலே உயர்ந்த பதவிக்கு சென்றான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பஞ்சத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்ற அவனை ஒரு பெரிய அதிகாரியாக தேவன் மாற்றினார். ஆனால் அழைப்பை மறந்து இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இச்சைகளுக்கு உட்பட்டு விழுந்து போன சிம்சோன் கண் பிடுங்கப்பட்டவனாக மரணத்தை சந்தித்தான். தேவ பிள்ளையே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உனக்கு இருக்கிற போராட்டத்தை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஒரு பொறுத்தறையோடு நீ கடந்து செல். ஆண்டவரே, சிம்சோனை போல அல்ல, நான் யோசேப்பை போல மாற வேண்டும். எனக்கு யோசேப்பின் ஆவியை கொடும். ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது, யோசேப்பின் சரித்திரத்தை வாசிக்கும்போது எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை என்ன தெரியுமா?
யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், தேவன் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், தேவன் அவனோடு இருந்தார். நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, யோசேப்பை போல இருந்தால் தேவன் உன்னோடே இருப்பார். அல்லேலூயா. சிம்சோனை போல இருந்தால் உன்னை விட்டு விடுவார். அதுதான் வேதத்தின் ஆழமான தத்துவம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, இன்னும் நமக்கு அநேக போராட்டங்களை இந்த உலகம் வைத்திருக்கிறது. துரைத்தனங்கள் என்று சொல்லும்போது அதிகாரங்கள், அதிகாரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஆட்சிகளுக்கு எதிராக ஏற்படுகிற ஒரு அவநம்பிக்கைகள், அவர்கள் மேல் இருக்கிற அதிருப்திகள் இன்றைக்கு மாணவர்களை போராட வைக்கிறது, வேலை செய்கிறவர்களை போராட வைக்கிறது. இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு போராட்டங்கள். நமக்கும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. இந்த துரைத்தனங்களுக்கு எதிரான போராட்டங்கள், அதிகாரத்துக்கு எதிரான போராட்டங்களிலே நாம் எப்படி வெற்றி கொள்வது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது, அதிகாரிகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுங்கள் என்று தான் நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நமக்கு எதிராக இன்றைக்கு இந்த சட்டங்கள் சரியில்லை, இந்த திட்டங்கள் சரியில்லை, எங்களுக்கு எதுவுமே சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதை இயற்றுகிறவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? இது வேண்டாம், எங்களுக்கு இவை எல்லாம் எங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அனுதினமும் நாம் அதன் சோதனைக்குள்ளாக பிரவேசிக்கிறோமே. விசேஷமாக நம்மை சுற்றி இருக்கிற இந்த டாஸ்மார்க், இன்னைக்கு குடி, எத்தனை வயசு லிமிட்டே இல்லை, 6வது 7வது படிக்கிற பையன் கூட இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம அந்த இதுக்கெல்லாம் எதிராக நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணுறோமா? தனிப்பட்ட ஜெபம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு எதிராக நாம் ஜெபிக்க வேண்டும். அதன் மீது நமக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் மாற்றுவார், மாற்ற முடியும் ஆண்டவர். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் மாறும். அது மாத்திரமல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? நான் இந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு பெரியவரை பார்த்தேன். அந்த பெரியவர் வித்தியாசமாக வேலை செய்யக்கூடியவர். எனக்கு தெரியும், அவர் சில வேலைகள் செய்வார். அவர் பார்த்து பேசும்போது, ஐயா, எங்கள் பைபிளில் இப்படி இருக்குது, அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்படிலாம் இருக்குதுயா. அவர் கொஞ்சம் இந்த செய்வனை இந்த மாதிரி வைக்கக்கூடிய இந்த இதெல்லாம் தெரிஞ்ச ஆள். அப்போ அவர்கிட்ட பேசினேன், இது எப்படி உங்களுக்கு தெரியுமா, இது இருக்குதா அப்படின்னு. ஆமாயா, உண்மை, உங்கள் வேதத்தில் இருக்கிறது உண்மை. அவர் சொல்கிறார், அது இந்து சகோதரர் சொன்ன காரியம், உங்கள் வேதத்தில் இருக்கிறது அப்படியே உண்மை. வான மண்டலத்தின் சேனை, இதனுடைய தாக்கம் எது தெரியுமா? நாம் நன்மையானதை சிந்திக்கும் போது, பரிசுத்தமானதை சிந்திக்கும் போது நம்மை அந்த யோசனைகளை மாற்றுகிறது, நம்முடைய புத்தியை மாற்றுகிறது, நம்முடைய மூளையின் செயல்பாடுகளையே மாற்றிவிடுமா இந்த அந்தகார லோக. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒருவேளை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில நேரம் கண்ணை அப்படி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் இந்த பாக்டீரியாக்கள்லாம் போகிறது தெரியும். பார்த்துருக்கீங்களா? பாக்டீரியாக்கள்லாம் நெளிகிறது தெரியும் காற்றில். இப்போ சென்னையிலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஒரு டிவி. அது நமக்கு எப்படி இந்த மொபைல்லையோ இல்லை நம்ம டிவியில் பார்க்குறோம், அது ஒரு ஒளி வடிவம் பெற்று அது ஒளியாக வந்து இங்கு திரையிலே நமக்கு படமாக காண்பிக்கப்படுகிறது. அப்படின்னா அது கடந்து வருகிறது. இது மாதிரி தான் இந்த பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்தில் உண்டு. இவைகள் நம்ம சிந்தனையை கெடுக்கும். அதுக்கு தான் ஒரு ஆயுதத்தை அருமையாக பண்ணி ஈஸியாக கையில் கொடுத்துட்டான் நமக்கு. இன்னைக்கு மொபைல் ஈஸி. வான மண்டலத்தின் அதிகார சேனைகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இன்னைக்கு மொத்தமாக நீ எதை தேட விரும்புகிறியோ, ஒரு வேதத்தை குறித்து ஒரு பட்டிமன்றத்தை குறித்து போட்டால்
பூரா பட்டிமன்றம் வந்துட்டு இருக்கும். நீ ஒரு பாட்டை போட்டால் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். தப்பி தவறி ஒரு கெட்டதை போட்டேன்னா அவ்வளோ வந்து சாடின்னு இருக்கும். எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? தேவ பிள்ளை, போராடு. இவைகளை எதிர்த்து போராட தேவன் உனக்கு பலம் தந்திருக்கிறார். இன்றைக்கு விழுந்து போனவர்கள் அநேகர் இன்னைக்கு நம்முடைய நேரத்தில் பாதி நேரத்தை மொபைல் எடுத்துக்கொள்கிறது. நம்முடைய உழைப்பிலே பாதியை திருடி கொள்கிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள், தயவு செய்து வாலிப சகோதரனே, தம்பி, தங்கச்சி, கவனிங்க. நம்ம வான மண்டலத்தில் உள்ள சேனைகள் நம்முடைய மனதை குருடாக்கிவிடும். இந்தியில் ஒரு வார்த்தை உண்டு, காலி கர் சைத்தான் கா ஜகா வகையா அப்படின்னு. காலியாக இருக்கிற ஒரு வீடு சாத்தானோட இடமாக மாறிவிடும் அப்படிம்பாங்க. நம்முடைய எந்த இடமா, ஒரு பாட்டில் நம்ம காலியாக இருக்குன்னு நினைக்கிறோம், அதுக்குள்ளே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய மூளையோ நம்முடைய நினைவுகளையோ பரிசுத்தத்தை விட்டு விலக்கி அதை நாம் காலியாக வைத்திருந்தோம் என்றுதான் அதற்குள்ளாக இந்த சேனைகள் நுழைந்து விடும். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்டு. நம்ம சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தில் ஒரு சுவிசேஷத்தில் சொல்லுவாங்க, ஒரு சாத்தான் என்ன செஞ்சு ஒருத்தன் ஒரு இருதயத்தை சுத்தப்படுத்தி வைத்திருப்பான். அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த சாத்தான் போய் என்ன பிசாசு மற்ற 7 பிசாசுகளை கூட்டு உள்ள வருமா. ஆனால் காலியாக இருக்குது. அந்தகார சக்திகளோடு நீ போராடணும்னா உன்னுடைய நினைவுகளிலே, உன்னுடைய சிந்தனைகளிலே, உன்னுடைய ஆன்மா முழுவதும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இல்லாதபடி இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்கவே முடியாது. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம். யாக்கோபு 4:7 ஒருத்தர் வாசிக்கலாமா? ஆகையால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 9:24 ஒருவர் வாசிக்கலாம். இந்த உலக போராட்டத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது, பந்தய சாலை. அதில் நாம் போராடுகிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில் நாம் ஓட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு லட்சியம் வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்கிற லட்சியத்தோடு ஓட வேண்டும். நமக்கு அப்படி லட்சியத்தோடு ஓட வேண்டும் என்றால் என்ன தேவை? அடுத்ததாக ஒரு சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 9 அதே 25 வாசிங்க. இச்சை அடக்கத்தோடு நாம் ஓடுகிறவர்கள் மாத்திரமல்ல, நமக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறோம். அந்த ஓட்டத்திலே நாம் இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். கடந்த 2 மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கு முன்னால் இப்போ ஒரு ஒலிம்பிக் நடந்தல. எந்த இடம் தெரியுமா? பிரான்ஸ் பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல ஒலிம்பிக் நடந்தது. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பதக்கங்கள் பெற்றாங்க. அதில் ஒரு அருமையான மல்யுத்த வீராங்கனை, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க பேர் எனக்கு வாயில் வரமாட்டேங்குது. அவங்க முதல் சுற்றிலே ஜெயிச்சிட்டாங்க, 2வது தகுதி சுற்றிலையும் ஜெயிச்சிட்டாங்க, 3வது இறுதி சுற்றுக்கு போகணும். எல்லாம் ரெடி. அவங்க அந்த மல்யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரையும் வெயிட் பார்ப்பாங்க. கரெக்டாக 55 கிலோ தான் இருக்கணும். இந்த அம்மா என்ன சாப்பிட்டுன்னு தெரில, 55 கிலோ புள்ளி 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தது. 100 கிராம், அவ்வளோ பெரிய ஒலிம்பிக். இந்த 100 கிராம் தானே ஐயா, இந்தியா கவர்மெண்ட் வேறு கெஞ்சி பார்த்தா 100 கிராம் தானே, முடியவே முடியாது. அவங்கள அந்த பந்தயத்தில் அவங்க அந்த பந்தயத்திலே அவங்கள விளையாட விடவே இல்லை. முடியாது, உங்களுக்கு அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள்.
100 கிராம். பாருங்களேன், ஒரு ஜூஸ் குடித்தாலே 200 கிராம் கூடிடுவோம், சாதாரணம். ஆனால் ஒரு தங்க மெடல் ஒரு 100 கிராம் கூடுனதுனால போயிடுச்சு. அந்த அம்மா பயங்கரமாக அழுதுட்டு தான் ஊருக்கு வந்து, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை. அப்படின்னா எவ்வளோ ஒரு இச்சை அடக்கத்தோடு அந்த ஜனங்கள் அவங்க 55 கிலோ கரெக்டாக வச்சுருக்காங்கன்னா எவ்வளோக்குள்ளே கரெக்டாக இருந்திருப்பாங்க. கடைசியில் ஏதோ தப்பு நடந்துச்சு. அப்போ உலக பிரகாரமாக ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு அருமையாக தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஜனங்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் அழியாத கிரீடமாகிய ஜீவ கிரீடத்தை வானத்தில் வைத்து பரலோகத்தில் வைத்து நமக்காக காத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு இச்சை அடக்கத்தோடு, எவ்வளவு ஒரு பயபக்தியோடு நாம் போராடணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோக்குள்ள ஒரு பயபக்தியோடு இருக்கணும். நம்ம இருக்கிறோமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு எனக்கு என்னையே மன வேதனைக்குள்ளாக்குன ஒரு விஷயம். இந்த அம்மா 100 கிராம் கூடிச்சுன்னு அவ்வளோ பெரிய இந்திய பிரதமர் கூட சொல்லி பார்த்தார். அந்த கவர்மெண்ட்டு கூட பேசினாங்க. அவங்க இதிலேருந்து முடியவே முடியாது. அப்போ பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு அழகாக ஓடணும், எவ்வளவு பரிசுத்தமாக ஓடணும், எவ்வளவு பக்தியோடு ஓடணும். நமக்கு அந்த பக்தி இருக்குதா? நம்ம வாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் டெய்லி வாரோம், தினம் ஆண்டவரை தேடுறோம். ஆனால் பந்தய பொருளை ஓடத்தக்கதான அந்த குறிக்கோளோடு, அந்த ஞானத்தோடு கூட, அந்த பரிசுத்தத்தோடு கூட நம்ம ஓடுகிறோமா? தயவு செய்து உங்களை யோசித்து பாருங்க. சாதாரண காரியம் இல்லை. நான் இது வேதத்தில் நம்ம குறிப்பிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் இல்லை. பவுல் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த ஒரு மனுஷன். அவன் சொன்னான், நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நம்ம ஓடும்போது நம்மை குறித்து நிறைய சொல்லுவாங்க, நம்மை நிற்க வைப்பதற்கு நிறைய பேர் இழுப்பாங்க, நம்மை விழத்தட்டுவதற்கு நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க. யார் எதை சொன்னாலும் சரி, தேவனுக்கு எனக்கு உள்ள நீதியாக நான் நடந்திருக்கிறேனா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, தற்பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய ஓட்டத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை இதுதான் முக்கியம். பந்தய சாலையில் எல்லாரும் 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் 10 கோடு இருக்கும். அந்த கோடுக்குள்ளே தான் ஓடணும். அடுத்தவங்க கோடில் ஓட முடியாது. பார்த்துருக்கீங்களா அந்த கிரவுண்டை? உங்களுக்காக ஒரு கோடு, உங்களுக்காக ஒரு லைன் இருக்கும். அந்த கோட்டுக்குள்ளே தான் ஓடணும். கிறிஸ்தவமும் அப்படித்தான். நமக்காக கோடு போடப்பட்டு இருக்கிறது. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் வாழணும். வேதம் நம்மை நெறிமுறைப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய கணக்கு கேட்பார். நீ பந்தயத்தில் ஓடி வந்தியே, நீ ஓடி வரும்போது என்னெல்லாம் பண்ண, இந்த வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமே. நம்முடைய பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். கடைசியாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 3:14. லக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. முதலிலே நான் பார்த்தோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படி சொல்லுற அந்த ஒரே காரியத்தை பார்த்தோம். அப்புறம் பவுல் சொல்லுகிறார், நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு நாளோட முடிந்து போகிற வாழ்க்கை இல்லை, தொடர்கிற வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில் சரியாக தேவனுடைய சமூகத்தில் செல்ல வேண்டும். தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை சற்று தியானித்து பாருங்கள்.
ஆண்டவரே, நான் இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்திருக்கிறேனா? என் வாழ்க்கையை உமக்கு முன்பாக எனக்கு நியமித்த பாதையிலே நான் ஓடி இருக்கிறேனா? ஏதோ நாம் கிறிஸ்தவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பது அல்ல. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நியமம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற அந்த காரியத்துக்காக நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏதோ வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிதான் வாழ்றது. ஏதோ வாழ்கிறோம், இன்னைக்கு கிடைச்சதை இன்னைக்கு செலவழிக்கிறோம், இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு செலவழிக்கிறோம், நாகரிகமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம். நிறைய பேருடைய எண்ணம் அதுதான், இன்றைக்கு ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். இல்லைங்க, இந்த வாழ்க்கை அதுக்காக நியமிக்கப்பட்டதில்லை. இந்த வாழ்க்கை பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நமக்கு ஒரு இலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த இலக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு குறித்து ஒவ்வொருத்தரை குறித்து திட்டம் வைத்திருப்பார். யோசேப்பு குறித்த ஒரு திட்டம் இருந்தது, நிறைவேற்றினார் ஆண்டவர். உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் விதமாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடப்போகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் வென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ராஜாவின் வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நியமித்த இந்த பாதையில் நாம் ஓடுவோமா? இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் ஒருவேளை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கலாம். மாம்ச இச்சைகள், பண ஆசைகள் எல்லாம் நம்மை சுற்றி நெருக்கினாலும் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி அவருடைய பரிசுத்த ஆவியோடு கூட நாம் எதிர்த்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைக்கும்படியாக 200 கீதங்களில் 213வது பாடல் தந்தானை துதிப்போமே, திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே என்ற பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவர் என்று படைப்போம். உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்களை தூத்திர காணிக்கையை நீங்கள் முன்பதாக வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அழைத்து திரிந்து திரிந்த திருச்சபையே சத்து கொலை துணை சத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எழுத்தே மரம் சத்து கொலை துணை சத்தியாக்க ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் துதிப்போமே புறம் தெரிந்த சியோனே பொன்னை தூக்கி எடுத்து கரத்திலே சியோனே ஆரங்கள் கூட்டி அலங்கரித்து நினையத்தன் மனடியாக்கினது என்னை ஆரங்கள் கூட்டி அலங்கரித்து நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை தந்தாரை துதிப்போமே சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும் மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திடும் நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல் நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களுக்குள் எழும்புகிற மாம்சிகமான போராட்டத்தை மேற்கொள்ள ஆண்டவரே ஆவினால் மாம்சத்தின் செய்கைகளை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. ஆமாண்டவர், எங்களுக்குள் எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு அவைகளை நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே கிருபை தாரும். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தின் அதிபதிகளிலிருந்து துறைத்தரங்களோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதப்பா. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனையோடு போராட்டம் உண்டு என்று சொன்னீர். அவைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆவினால் நாங்கள் மேற்கொள்ள தகப்பனே கிருபையை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் ஓட எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நாங்களும் நீர் எங்களுக்கு பூமியிலே வாழும்படி கிருபையாய் கொடுத்த நாட்களை ஆண்டவரே நாங்கள் நல்ல ஒரு போராட்டம் போராடி எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடிக்க நீ தந்த அருமையான விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும் அப்பா. உங்களுடைய பாதவடி தேடி வந்திருக்கிற உடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசேஷமாக திருச்சபையில் தந்திருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்காய் புருஷர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல ஒரு போராட்டத்தை போராட ஆண்டவரே நீர் கிருபையை தாரும். போராட்டத்தில் ஒருவர் கூட தோற்று போயிடக்கூடாது, பின்வாங்கிவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் அவரை நிரப்பும். உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரை சத்துருவை மேற்கொள்ள உம்முடைய வல்லமையினால் உலகத்தை மாமிச இச்சைகளை ஆண்டவரை மேற்கொள்ள பொல்லாத ஆவின் சேனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க குடும்பத்துக்கும் திருச்சபைகள் தூண்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீர் கொடுத்த எல்லா வேலை வாய்ப்புக்காக வருமானத்திற்காக கையின் பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை சிறு குறு தொழிலுக்காக வியாபாரங்கள் உத்தியோகத்துக்காக வாகனங்களை வைத்து செய்கிற தொழிலுக்காய் ஆண்டவரை மிருக ஜீவங்களுக்காய் விவசாய பணிகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பாதவடி தேடி வந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவர் திருச்சபையில் ஐக்கியமாய் கூட்டி சேர்த்து எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். வெளிநாடுகளில் வசிக்கிற குடும்பங்களுக்காக, வெளி மாநிலத்தில் வசிக்கிற குடும்பங்களுக்காய், வெளி மாவட்டத்தில் வசிக்கிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சுண்டவளை நாசரேத் ஆண்டவர் கிராமத்தில் வசிக்கிற எல்லா திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா குடும்பத்தை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கட்டும். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உங்கள் பிரியமுள்ளவர்களாய் வாழ உதவி செய்கிறார். உம்முடைய ஜனங்கள் படைத்த முன்வந்து படைத்த கவர் காணிக்கைக்காக ஸ்தோத்திர காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் படைத்த எல்லா காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவை எல்லாவற்றையும் அங்கீகரியும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அது நிமித்தமாக நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடல் குழுவினருக்காக நன்றி, இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும் சபை ஊழியர் மனை பிள்ளைகளுக்காக, ஆலய பணிவிடை செய்கிற அருமையான ஐயாவுடைய குடும்பத்துக்காக, சபையின் முப்பொருளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற முழு ஜெபத்தை ஆசீர்வாதமாக தாரும். ஞாயிறன்று மாலை நடக்க இருக்கிற வாலிபர் கூடிய ஆசீர்வாதமாக தாரும். எல்லா கூடிய ஜனங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரை கலந்து கொள்ள அதன் மூலமாய் உம்முடைய அன்பை ருசிக்க உம்முடைய வல்லமை பெற்று ஆண்டவரை உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். எங்கள் தந்தல்ல மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையான மழையை தாரும். குளங்கள் ஏரிகள் ஆறுகள் நிரம்பும்படி ஆசீர்வாத மழையை பொழிந்தள்ளுவீராக சுவாமி. நீ தந்த திருமண்டலத்துக்காக தந்த பேரா ஐயா அவர்களுக்காய், குடும்பங்களுக்காய், எல்லா போதகர்களுக்காய், குடும்பங்களுக்காய் சோத்திரம். எல்லா சபை ஊழியர்களுக்காய், முப்பொருளுக்காய் நன்றி. எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எல்லா சபையிலும் பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவின் ஆறுதலோடு பலியை பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்க எல்லா கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அங்கும் ஆலயங்கள் எழும்பட்டும், ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நீங்கள் இப்படி செய்ய போறதுக்காக சோத்திரம். வியாதியோடு இருக்கிற ஜனங்களை தொடுவீராக. வேதனையோடு இருக்கிற ஜனங்களுடைய வேதனைக்கு சுகமடைவார்களாக. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராகப்பா. கற்பதின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாத வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானம் அறிவை தாரும். செமஸ்டர் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து வரப்போகிற பண்டிகை நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதுமாய் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுதோம். ஆமென். அவர் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் தாவீடும் கூட இருப்பாராக. யாவரு தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கு நன்றி. மே காட் bless you.